தமிழால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 7, Note 7 Pro தொடர்ந்து வந்து Redmi Note 8 லான்ச் ஆக போகுது. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். Redmi Note 7க்கு அப்புறம் இது என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வரும், அதோட இது என்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வரும், இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும், ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குன்றதை இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் எந்த ஒரு புது வீடியோஸ் போட்டாலும் உங்களோட கூட தெரிய வரும். இந்த வீடியோ லைக் பண்ணனா லைக் பண்ணிக்கோங்க. ஃபோன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 50 rupees ஃப்ரீ பேடிஎம் கேஷ் வின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 7 லான்ச் ஆச்சு சைனால. அது வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro லான்ச் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக Redmi Note 8 லான்ச் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 inches ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கிடைக்கும். இது ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேயாக இருக்கும். பின்ன ஸ்க்ரீன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19:5:9 இருக்கும். உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கிடைக்கிறதுனால எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இருக்காது. பிசிலெஸ் டிஸ்பிளேவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 7 நம்ம எதிர்பார்த்தோம், பட் ஆனால் அதில் வரல. பட் ஆனால் Redmi Note 8ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஸ்கேனர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 6GB இருக்கும், இன்னொன்று 8GB இருக்கும். ரேமுக்கு ஏற்ற மாதிரி ரோம் டிஃப்ரெண்ட் ஆகும். 6GB ரேமாக இருந்தால் 128GB ரோம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. 8GB ரேமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 256GB உங்களுக்கு ரோம் ஸ்டோரேஜ் கிடைக்கும். ப்ராசர் பார்த்தீங்கன்னா இது 712 இல்லைனா ஹையர் வெர்ஷனாக கூட வரலாம். இப்போதைக்கு வந்து லீக்ஸ் படி 712 ப்ராசர் தான் போடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா அதான் ஹையர் வெர்ஷனாக இப்போதைக்கு வந்திருக்கு. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லேகுமே இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ப்ராசஸிங் ஸ்பீடும் சூப்பராக இருக்கும். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா வரும் அப்படின்ற லீக் வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 7 டுவல் கேமரா வந்துச்சு 48+5 மெகாபிக்சல். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 8ல ட்ரிபிள் கேமரா வரும். அதில் வந்து 48+5+14 மெகாபிக்சல் கேமரா ட்ரிபிள் கேமராவாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்ன ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 25 மெகாபிக்சல் வரும். அதனால அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 25 மெகாபிக்சலில் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் டிடெக்ஷன் வந்துடும். ஏஐ கேமரா இருக்கிறதுனால உங்களோட எல்லா பியூட்டி ஃபீச்சர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இது பண்ணிடும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துச்சுன்னா இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா Redmi ஃபோன்ஸில் இது வரைக்கும் எந்த ஃபோன்லேயும் வந்ததில்லை. மேபி இதில் வந்தால் Redmi சீரிஸில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா Android 9.0 OSல வருது அப்டேட்டட் வெர்ஷனாக. அது மேலே எதுவும் நீங்கள் 10க்கு அப்டேட் பண்ணுற மாதிரி அவங்க அப்டேட் விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி 5000 mAh இருக்கிறதுனால இதுவே சஃபிஷியன்ட் பேட்டரி தான். உங்களுக்கு இதுவே லாங் லாஸ்டிங்காக 2 days வரைக்கும் லாஸ்ட் ஆகும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 வருது. இதில் வந்து டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பஞ்ச்-ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து Redmi வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ளாஷ் சேல் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மோஸ்ட்லி அமேசானில் ஏதாச்சும் 2 இதில் ஏதாச்சும் ஒரு இதில் லான்ச் பண்ணி ஒரு ஹையஸ்ட் பூம் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அஃபிஷியல் லீக்கும் வந்துருக்கு. Redmi Note 7 கம்பேர் பண்ணும்போது Redmi Note 8ல அவ்வளோக்கா ஃபீச்சர்ஸ் அதிகமாக இல்லாட்டாலும் ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. பின்ன பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பின்ன கேமரா வேரியேஷன் ஆகும். இவ்வளோ தான். இந்த ஃபீச்சர்ஸ் வந்ததுனால உங்களுக்கு Redmi Note 7 வாங்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி Redmi Note 8 கூட வாங்கலாம். மேபி நீங்கள் Note 8 லான்ச் ஆனால் Note 8 வாங்குவீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Redmi ஏன் எல்லாம் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் செல்லிங் பிராண்ட் ஆனதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா கம்மி காஸ்ட்டில் வந்து ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க கொடுக்குற ஒரே இதுதான். பின்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் R&D இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா Redmi ஃபோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்ட்டாக இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் R&D பண்ணி ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்சங்க்கு ஈக்குவலாக வந்து இந்தியாவில் ஷேர்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு க்ரியேட்டிவாக இருக்குது, ஒரு யூனிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. அந்த ஒரு காரணம் தான். இதோட இந்த வீடியோ முடிச்சு, இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கிறா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முன்னாடி பாய் ஃப்ரம் அப்டேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.